ஏன் மக்கள் காடுகளில் இயற்கையோடு இணைஞ்சி இப்போ மனிதர்களின் வாழிடம் எது காடுகள் தான். நம்மலாம் குரங்கு தானே, இன்றைக்கும் குரங்கு தான், என்றைக்குமே நம்ம குரங்கு தான். நம்ம மனம் என்னும் நோய் ஏற்பட்டதால் விலங்குகளாக இருந்த குரங்குகள் இப்பொழுது மனிதர்களாக மாறியிருக்கிறது. அவ்வளோதான், மனித குரங்காக மாறியிருக்கிறது. முதல்ல விலங்குகளாக இருந்தது குரங்குகள். நாமெல்லாம் குரங்குகளாகிய நாம் முதல்ல விலங்குகளாக இருந்தோம், காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். மனம் என்கிற நோய் ஏற்பட்டது. மனம் என்பது நோய். மனம் என்கிற நோய் மூளையில் மட்டும் ஏற்படலை, அது உடம்பு முழுக்கவே அந்த மனம் என்கிற நோய் இருக்குது. அதனால் நம்ம ஒரு உருவ மாற்றம் ஏற்பட்டது. அந்த உருவ மாற்றம் தான் மனித தோற்றம். அப்போ இப்போ முன்னாடி விலங்குகளாக இருந்தோம், இப்போ மனிதர்களாக மாறி இருக்கிறோம், அவ்வளோதான். அப்போ நம்ம குரங்குகளாகிய நாம், நமது வாழிடம் என்பது எது? காடுகள். காடுகள் தான் நமது வாழ்விடம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காடுகளை விட்டு வெளியேறி இப்படி நம்ம செயற்கையான காங்கிரீட் காடுகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். காங்கிரீட் காடுகளை உருவாக்கி அங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா காடுகளை பற்றி நமக்கு நிறைய பயம். அங்கே என்ன பயம் அப்படின்னா, பிற உயிரினங்கள் நம்மளை வேட்டையாட வரும், அது ஒரு பயம். சிங்கம், புலி, சிறுத்தைகள், பாம்பு, இப்படி பயங்கர பயம் இருக்குது காடுகளில் வாழ்கிறது. அதனால் நம்ம காடுகளை அழித்து சமவெளிகளை உருவாக்கி அங்கு இந்த மாதிரி காங்கிரீட் காடுகளை உருவாக்கி காங்கிரீட் வீடுகளை அமைத்து வாழ்ந்து வருகிறோம். இன்னொன்று என்னென்னா, நோய் வந்தால் என்ன பண்ணுறது? காடுகளில் வாழ்கிறோம், சரி, காடுகளில் இயற்கையோடு இணைஞ்சி உணவு உற்பத்தி மட்டும் செஞ்சுக்கிட்டு எளிதாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அப்போ நோய் வந்தால் என்ன பண்ணுறது? அங்கே மருத்துவமனை கிடையாது, மருந்துகள் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது. அதனால் காடுகளில் இயற்கையோடு இணைஞ்சி இயற்கையோடு கலந்து இயற்கையாக கலந்து வாழ்வதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, முக்கியமாக நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போது நோய் ஏன் வருது அப்படின்னா, நம்ம உணவு முறை, நமது உணவுகளில் தவறு இருக்கிறது. தவறான உணவுகளை சாப்பிடுகிறோம், அதனால்தான் நமக்கு நோய் வருது. நமது உணவு எது? காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான். இது மட்டும்தான் மனித உணவுகள், மனித உயிர்கள் உண்ண வேண்டிய உணவுகள். இதை மட்டுமே சாப்பிட்டாலே மனிதர்களுக்கு நோய் வராது என்பதை உறுதியாக சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கொண்டே செல்லும். நமக்கு நோய் வருவதற்கு காரணம் நாம் சாப்பிடுகிற அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சோளம், சாமை, திணை, கம்பு, இந்த மாதிரி உணவுகள் கடந்த காலங்களில் சாப்பிட்ருக்காங்க. திணையெல்லாம், கம்பு, சாமையெல்லாம், அப்புறம் குதிரைவாலி, இதெல்லாம் சாப்பிட்றாங்களே, இதெல்லாம் நோய்களை வரவழைக்கும். அப்புறம் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதெல்லாம் இதுவும் நமது உணவு கிடையாது. அதெல்லாம் மாமிச உண்ணிகள் உண்ண வேண்டிய உணவுகள். முட்டைலாம் நமது உணவு கிடையாது. முட்டை என்பது, ஏன்னா அது நம்மளாம் தாவர உண்ணி, நம்ம மாமிசத்தை உண்ணக்கூடாது. முட்டையும் ஒரு மாமிசம்தான், அதுக்குள்ளே ஒரு கரு இருக்குது, உயிர் இருக்குது, அதை தான் வேக வச்சு திங்கிறோம். பால் என்பது திரவ மாமிசம், அது கன்றுக்குட்டிக்கானது. ஆட்டுப்பாலானது ஆட்டுக்குட்டிக்கானது. தேனை கூட சாப்பிடக்கூடாது, அது தேனீக்களுக்கானது. நமது உணவு கிடையாது. நமக்காக அவை ஒன்றும் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கல. அது நம்மளாம் பிற பழங்கள், காய்கறிகள், இதை தான் சாப்பிடணும். நமது உணவு எதுவோ இப்போ அதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? இது முன்னாடி தெரியாது. அதனால் மக்களுக்கு ஒரு குழப்பம், எதை சாப்பிடணும்னு தெரியல. இப்போ தான் அது கண்டுபிடிக்கப்படுகிறது, எது மனித உணவு என்று. அது இப்பொழுதுதான் என்னால் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதற்கு நமக்கு இவ்வளோ படிப்பினை தேவை, இவ்வளோ படிப்பினை அனுபவங்கள் தேவைப்படுது. இவ்வளோ நோய்களை நாம் ஏன் சந்திக்கிறோம்? அப்போ தான் எது இந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஆராயும்போது தான் அப்போ மனித உணவுகளை நான் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. மனித உணவுகளை கண்டுபிடிப்பதற்காக தான் மனித இனம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த பல்வேறு கட்ட மனிதர்களின் முயற்சியின் ஒரு விளைவாக, இறுதி விளைவாக, இறுதி தீர்வாக, ஒரு புள்ளியாக இருந்து கொண்டு அந்த உண்மைகளை நான் கண்டுபிடிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ அதற்காக முழுக்க முயற்சி பண்ண நான் தான் அப்படி கிடையாது. மனிதர்களின் இதுநாள் வரைக்கான வரலாறு நடுகளுமே மனித உணவுன்னா எதை சாப்பிட்டால் இந்த நோய்கள் தீரும் அப்படின்னு மனிதர்கள் அந்த பரிசோதனையில், ஆராய்ச்சியிலும் அத்தனை மனிதர்களுமே ஈடுபடுகிறார்கள். கடைசியாக ஒரு புள்ளியில் அது கண்டுபிடிக்கிறது. அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய நபராக நான் இருக்கிறேன். அப்போ இயற்கையோடு கலந்து இயற்கையோடு இணைந்து வாழ்வதில் நமக்கு எந்தவித அச்சமோ பயமோ தேவையில்லை. ஏனென்றால் மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால், எது மனித உணவு என்று நான் சொல்லுகிறேனோ அதை மட்டுமே நீங்கள் சாப்பிடுவீர்களானால், நீங்களும் நாமும் சாப்பிடுவோமே ஆனால் நமக்கு நோய்களே வராது. நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அப்படின்னா நம்ம இயற்கையோடு இணைஞ்சி கலந்து வாழ்கிறதுல நமக்கு எந்தவித தடையுமே இல்லையே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு வந்துடும். அதுதான் சரி.
அப்போ இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறதுல நமக்கு இருக்கிற தடைகளில் ஒன்று நோய்கள் வந்தால் என்ன பண்ணுறது? அங்கே மருத்துவமனை கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது, மருந்துகள் கிடையாது. அதுக்கு தான் தீர்வு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா அவனுக்கு நோயே வராது. ரெண்டாவது, பிற உயிரினங்கள், நம்மளை வேட்டையாட துடிக்கும் பிற உயிரினங்கள், நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பிற உயிரினங்கள், பாம்புகள், சிறுத்தைகள், சிங்கங்கள், புலிகள், கரடிகள், இது போன்ற கொடிய மிருகங்கள் காடுகளில் வசிக்கிறது. ஆனால் அவைகளோடு போய் நம்ம எப்படி வசிக்க முடியும்? கண்டிப்பாக வசிக்க முடியாது. அப்போ அவைகளையும் நாம் இல்லாமல் செய்து விட வேண்டும். அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக வாழ முடியும். காடுகளில் போய் வாழ்ந்தால் தான் நமக்கு திருப்தி ஏற்படும். எப்படி கிராமங்களில் போய் ஏன் நமக்கு ஒரு அமைதி இருக்குது? கிராமத்தில் ஒரு அமைதி இருக்கும். ஆனால் கிராமம் என்பது ஒன்றும் காடு கிடையாது. மக்கள் நெருக்கடி குறைவான இடம், சுற்றி விவசாய நிலம் இருக்கும். ஆனால் கிராமம் என்பது ஒன்றும் காடு கிடையாது. நகரத்தோடு ஒப்பிடும்போது கிராமம் அமைதியாக இருக்கும், அவ்வளோதானே தவிர. ஆனால் கிராமத்துக்கு போனாலே நமக்கு ஒரு அமைதி இருக்கும். அப்போ அந்த அமைதி மட்டுமே நமக்கு போதுமானது கிடையாது. நமக்கு தேவையான அமைதி காடுகளில் தான் இருக்குது. அப்போ அந்த அமைதி எப்படி காடுகளில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, காடுகளோட தன்மை பாருங்கள். அப்போ எந்த மாதிரியான வாழிடத்தில் வாழ்ந்தால் நமக்கு அமைதி கிடைக்கும் என்றால், நிறைய மரங்கள் இருக்கணும், ஏகப்பட்ட மரங்கள் இருக்கணும். காடுகள் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான இடத்துக்கு போனால் தான் நமக்கு அமைதி கிடைக்கும். மனிதர்கள் அந்த அமைதி இருந்தால் தான் திருப்தி அடைவாங்க. ஏன்னா நம்மலாம் ஆதி காலத்தில் நம்முடைய வரலாறு அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. மனிதர்களின் வரலாறு எங்கேருந்து ஆரம்பிக்குது? காடுகள்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போனால் தான் மனிதர்கள் திருப்தி அடைவாங்க. காடுகளுக்கு போனால் தான். காடுகளில் வாழ வேண்டும். இந்த நகரங்கள்லாம் அமைதியின்மையை ஏன் ஏற்படுத்துகிறது? இது மனிதர்களின் வாழிடம் கிடையாது. மனிதர்கள் இந்த மாதிரி இடத்துல வாழக்கூடாது. அதுமாதிரி கிராமமே முழுமையான அமைதியை கொடுத்து விடவில்லை. ஏன்னா கிராமம் ஒன்றும் காடுகள் கிடையாது. ஆனால் கிராமத்தில் ஒரு அமைதி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அந்த அமைதி மட்டுமே மனிதர்களுக்கு போதுமானது அல்ல. மனிதர்களுக்கு இன்னும் மேலான அமைதி எங்கிருந்து கிடைக்கும் என்றால், மனிதர்களின் அமைதியின் தேடல் முழுமையடைதல் எங்கு நடக்கும் என்றால் காடுகளில் தான். அப்போ அந்த காடுகளை திட்டமிட்டு நாம் உருவாக்கணும். இப்போ இருக்கிற காடுகளில் போய் வாழ்ந்தால் நமக்கு அமைதி இல்லாமல் போயிடும், பயம்தான் அதிகரிக்கும். இப்போ இருக்கிற காடுகள், கொடைக்கானல், அந்த மேட்டூர், அந்த மாதிரியான பகுதிகளில் போயிட்டு நீங்கள் காடுகள் தான் மனித வாழிடம், வாருங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் போய் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பயம் வந்துடும். அங்கெல்லாம் வாழவே முடியாது. அதெல்லாம் அவ்வளோ சிரமம். அப்போ நாம் திட்டமிட்டு இப்போ நாம் வசிக்கிற இந்த காங்கிரீட் காடுகள், வீடுகளெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கோம்ல, இந்த இடங்களில் திட்டமிட்ட காடுகளை உருவாக்க வேண்டும். ஒரே மரங்களாக இருக்க வேண்டும். நம்மெல்லாம் குரங்குகள் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் மரங்களில் ஏறி தவிட்டு அலையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் மரங்களாக இருக்க வேண்டும். நாம் வாழ்கிற இடம் மரங்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அது நமக்கு பாதுகாப்பான காடுகளாக இருக்க வேண்டும் என்றால் திட்டமிட்டு அந்த காடுகளை நாம் உருவாக்க வேண்டும். திட்டமிட்ட காடுகள், அந்த காடுகளில் என்ன இருக்க வேண்டும், என்ன மரங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். சும்மா தேக்கு மரம், சந்தன மரம் அப்படின்னு சொல்லி மரங்களாக வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நமக்கு உணவுகளை தருகிற மரங்களை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு மரங்கிறது எவ்வளோ பெரிய இடத்த ஆக்கிரமிக்குது. அந்த இடத்த நம்ம பயனுள்ளதாக மாற்றணும். ஒரு மரம் எவ்வளோ தண்ணீரை சாப்பிடுது, உரம் அதற்கு உணவாக கொடுக்கப்படுகிறது, தண்ணீர் குடிக்கிறது, அப்புறம் ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கிறது. ஒரு மரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மரம் நமக்கு உணவை தரும் விதமாக இருக்க வேண்டும். உணவை தருகிற மரமாக அது இருக்க வேண்டும். அப்போ கொய்யா மரம், மாமரம், பலா மரம், ஆப்பிள் மரம், அன்னாசி மரம், திராட்சை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உணவை தருகிற மரமாக, ஆரஞ்சு, எலுமிச்சை, இப்படி உணவை தருகிற மரங்களை நாம் திட்டமிட்டு உருவாக்க போகிற காடுகளில் அது இடம்பெற வேண்டும். அதுமாதிரி பிற உயிரினங்கள் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட திட்டமிட்ட காடுகளில் போய் நாம் வசிக்கும்போது அந்த திட்டமிட்ட காடுகள் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். பிற உயிரினங்களின் அச்சுறுத்தல் அங்கே இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம அப்படி காடுகளில் வசிக்கும்போது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும். அப்போ தான் மனித உணவுன்னு நான் எதை சொன்னேனோ அதை மட்டும்தான் சாப்பிட்ணும். மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது. தேன், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய்யெலாம் சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. எப்படி எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அதை தவிர்த்து விட்டு எதை சாப்பிட வேண்டும் என்று நான் எதை மனித உணவு என்று சொல்கிறேனோ அதை மட்டுமே சாப்பிட்டால் நமக்கு நோய் வராது. அதனால் நோய்களை பற்றிய அச்சம் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையில் சுத்தமாக இல்லை. இந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் கிடைச்சா மட்டும்தான் காடுகளுக்கு மக்கள் போவாங்க. இப்போ அந்த உத்தரவாதத்தை பெறுகிற விதமாக அந்த உண்மையை நான் கண்டுபிடித்து விட்டேன். நாம் இனிமேல் 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகத்திற்கு விடை கொடுத்து விட்டு நாம் திட்டமிட்டு ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காடுகளை நாம் உருவாக்கப் போகிறோம். வாருங்கள் போகலாம். தயாராகுங்க, ரெடியாக இருங்க. 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. தயாராக இருங்க.
அது இயற்கையோடு இணைஞ்சு வாழ்வதற்கு தேவையான வாழ்விட அமைப்பிற்கான வரைபடம் என்கிட்ட இருக்குது. சமத்துவத்தையும் பெண் விடுதலைக்கும், பெண் சுதந்திரம், ஆண் பெண் சமத்துவம், அப்புறம் ஒரு ஏற்றத்தாழ்வற்ற பாரபட்சமற்ற ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு, அமைதியாகவும் வாழ்வதற்கு தேவையான ஒரு வாழ்விடம் எப்படி இருக்க முடியும், நம்முடைய அத்தனை தேவைகளையும் உறுதியாக தருகிற ஒரு வாழ்விட அமைப்பு எப்படி இருக்க முடியும், அதை நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. 2040 அப்புறம் நம்ம வாழப்போகிற வாழ்விடத்தின் அமைப்பு, அந்த அமைப்புக்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. வந்து பெற்றுக்கொள்ளுங்கள்.